முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை முன்னாள் நீதியரசர்கள் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக கூறியுள்ளது. இந்த எதிர்ப்பானது நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. பாஜக எம்பியான பி சௌத்ரி தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு மசோதாவை மதிப்பாய்வு செய்து வருகிறது. இந்த மசோதா மக்களவைக்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்க முயல்கிறது. இதற்கு முன்னாள் நீதியரசர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சிக்கு எதிரானது, அரசியல் சாசனத்தின் அடிப்படைக்கு எதிரானது என்று ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.பி. ஷா கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏ.பி. ஷா. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் சட்ட சிக்கல்களை கொண்டதாக உள்ளன. மாநில சட்டப்பேரவைகளின் தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்ற அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்குவது சரியானதல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் செலவு குறையும் என்ற வாதமும் சரியானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யு லலித், ரஞ்சன் கோகோய் ஆகியோர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களுக்கு எதிராக கருத்தினை பதிவு செய்துள்ளனர். முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியும் மாநிலங்களவை உறுப்பினருமான ரஞ்சன் கோகோய் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் உள்ள ஓட்டைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு அட்டவணையை முடிவு செய்ய கட்டுப்பாடற்ற அதிகாரங்களை வழங்குவது நல்லதல்ல என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஒரு மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலத்தை நீட்டிக்க அல்லது குறைக்க தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்படுத்தப்படாத அதிகாரங்களை வழங்க முடியாது என்று அவர் கூறினார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் யு லலித் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது, செயல்படுத்துவது கடுமையான சட்ட சவால்களை எதிர்கொள்ளும். அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை திருத்தங்கள் மூலம் மாற்ற முடியாது. கேசவானந்த பாரதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலத்தை குறைப்பது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறும். ஒரு மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலத்தில் 30 முதல் 40% இன்னும் நிறைவடையவில்லை என்றால் அதன் பதவிக்காலத்தை குறைப்பது அரசியலமைப்பிற்கு விரோதமானது. அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளபடி மாநில சட்டமன்றங்களின் சுயாதீன அந்தஸ்தையும் அவற்றின் 5 ஆண்டு பதவிக்காலத்தையும் பாதுகாக்கும் பல சட்ட முன்மாதிரிகள் உள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அவசரமாக செயல்படுத்தப்பட்டால் மசோதா ரத்து செய்யப்படலாம். இது சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்றும் யு லலித் கூறியிருக்கிறார். நீதியரசர்களுக்கு முன்பாகவே முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரேஷி தனது எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இப்போது சொல்பவர்கள் ஒரே நாடு ஒரே கட்சி என்று ஏன் கூடாது என்று நாளை கேட்கலாம். பிறகு ஒரே நாடு ஒரே தலைவர் ஏன் கூடாது என்றும் சொல்லலாம். அவ்வாறு கிளம்பினால் அதற்கு முடிவே இல்லை. பாஜகவின் தேசியவாதம் எங்கே போய் முடியும்? ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் தான் அதிகமான செலவு ஆகும். தேர்தலுக்கான மிஷின்களும் கருவிகளும் ஆட்களும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் தேவைப்படுவதால் செலவு அதிகமாகத்தான் ஆகும் என்று கருத்து சொல்லியிருந்தார். இந்தியாவின் ஜனநாயக குரல் வளையை நெரிக்கும் இந்த சட்டத்தை ஆரம்பம் முதல் எதிர்த்து போராடி வருகிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக. இந்த சட்டம் குறித்து கூட்டாட்சிக்கு எதிரான நடைமுறைக்கு மாறான ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்தியா கூட்டணி எதிர்க்கும். ஏனெனில் அது நாட்டின் ஒற்றை ஆட்சி வடிவத்தை அபாயத்தில் தள்ளும். பன்முகத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தின் செயல்பாட்டை கொன்றுவிடும். குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்தும் வகையில் உள்நோக்கத்துடன் பாஜக அரசு செயல்படுகிறது. இது நமது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், நாடாளுமன்ற தொகுதி வரையறை, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, தேர்தல் ஆணையர்களின் நியமனங்கள், தேர்தல் ஆணையர் தேர்வு சட்டத்தில் மாற்றம் என பாஜக தலைமை செய்வது அனைத்தும் மர்மமாகவே இருக்கிறது. இது ஏதோ அரசியல் ரீதியான விமர்சனம் அல்ல, உண்மையான விமர்சனங்கள்தான் என்பதை முன்னாள் நீதியரசர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள் என்று கூறி முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.